எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்களில் குறைபாடு வருவதற்கான ஜோதிட விதிகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாக கண்களில் குறைபாடு வரணும்னா காலபுருஷனுக்கு ரிஷபராசி, அதாவது காலபுருஷனுக்கு 2வது இடம் ரிஷபராசி, அதேமாதிரி மீனராசி, மேசராசி. ஏன்னா மேசராசி சில நேரங்களில் தலையை சொல்கிறதுனால மேசராசி, ரிஷபராசி, மீனராசி. அதுக்கப்புறம் பார்க்குறப்போ லக்னத்தின் படி பார்க்குறப்ப 12ஆம் பாவம், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், இந்த 3 பாவத்தில் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்க்குறப்ப இந்த 3 பாவத்திலும் சரி, இல்லைன்னா காலபுருஷ ராசிகள் சொல்லக்கூடிய மீனம், மேசம், ரிஷபம் இந்த ராசிகளில் பாவகிரகங்களோட தொடர்பு இருந்தாலும் சரி, இல்லைனா ஒளி கிரகங்களான சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த கிரகங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் ரொம்பவும் பாதிப்பு அடைஞ்சிருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு கண்களில் குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் வலது கண்ணை சொல்லும், சந்திரன் இடது கண்ணை சொல்லும், சுக்கிரன் பார்க்குறப்ப 2 கண்களையும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப புதன் கண்களுக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகளை சொல்கிறது. குரு கண்கள் வழியாக வரக்கூடிய அந்த பதிவுகளை மூளையில் பதிவுப்படுது இல்லையா, ஸோ அதை சொல்கிறது குரு. இப்படி முக்கியமாக அந்த ஒளித்திறன் பாதிப்படையக்கூடிய கிரகங்களான சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ஏதாச்சும் ஒரு வகையில் பாதிப்படைஞ்சு 2ஆம் வீட்லேயோ லக்னத்திலேயோ இல்லைனா 12ஆம் வீட்லேயோ பாவகிரகங்கள் இருந்து 6ஆம் வீட்டோட தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு கண்களில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பார்க்குறப்போ 8ஆம் அதிபதி 2 இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி 2 இருந்தாலும் சரி, ஏன்னா சனி செவ்வாய் 2மே சேர்ந்து 2வது வீட்லையோ 12வது வீட்லையோ இருந்தாலும் சரி, இல்லைனா பார்க்குறப்போ காலபுருஷனுக்கு 12வது வீடான மீனத்தில் பாவகர்கள் இருந்தாலும் சரி, பாவகர்களுடைய பார்வையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்களுக்கு கண்களில் ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே பார்க்குறப்ப அந்தந்த தசாபதி காலங்களில் தான் நடைபெறும். சில நேரங்களில் பிறவிலேயே கண் பார்வை இல்லாதவங்களே இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான அமைப்பு பார்க்குறப்ப லக்னாதிபதி ரொம்ப ஹெவியாக பாதிப்படைஞ்சு லக்னத்தோட சூரியன், சந்திரன், சுக்கிரன் தொடர்பில் இருந்து அவங்களும் ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக பிறவிலேயே கண் பார்வையிலிருந்து ஒரு சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்பில் இருக்கும் பொழுது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைனா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ கண் ஐ டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த தசாபத்தில் வர காலங்களில் நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு வகையில் பிரச்சனை கொடுத்துரும். அதனால் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இவை.